ஹலோ மக்களே, இன்றைக்கி இந்த பதிவு எதுக்குன்னா, நிறைய பேருக்கு இந்த ஆங்கிலர்ஸ் எல்லாருமே எப்போ போனாலும் மீனை பிடிச்சி போடுறாங்க. ஈஸியாக அவங்களுக்கு மட்டும் மீன் மாட்டுது. அதுவும் ஏகப்பட்ட மீன் மாட்டுது. போட்டில் போனாலும் மீனை பிடிக்கிறாங்க, கல்லில் நின்று மீன் பிடிச்சாலும் பெரிய பெரிய மீனாக காட்டுறாங்க. அவங்களுக்கு மட்டும் மாட்டுது. நம்மளும் டெய்லி போய்ட்டு உக்காந்துட்டு வரோம். எரை தூண்டி போட்டு நம்ம மீனுக்கு ட்ரை பண்ணால் கூட, உயிர் எறா எடுத்துகிட்டு போயிட்டு மீனுக்கு ட்ரை பண்ணால் கூட நம்மளுக்கு மீன் கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பேர் ஒரு பிரச்சனையில் யோசித்து என்கிட்டயே பேசியிருக்கிறாங்க. ப்ரோ, நீயே ஒரு 4 வீடியோ தான் போட்டிருக்க, 4 வீடியோலுமே மீன் பிடிக்கிற மாதிரி வீடியோ போட்டிருக்கிறீ ப்ரோ, எப்படி அதெல்லாம் நீங்கள் எப்படி அதனாச்சும் ஆப் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு எனக்கு கேட்டிருக்கிறாங்க. பெரிய பெரிய ஆங்கிலர்ஸு ஆப் யூஸ் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பெருசாக அது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான் எடுப்பாங்க. நிறைய பேர் அதை விட்டால் மேக்ஸிமம் ஆங்கிலர்ஸ் கண்டிப்பாக ஆப் யூஸ் பண்ணுவாங்க. நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது இந்த ஃபிஷ்ஷிங் அண்ட் ஹண்டிங் சோனுனார் ஆப்பு. இந்த ஆப்பு, அதுக்கப்புறம் இந்த ஆப்பு, இந்த ரெண்டும் தான் நான் முக்கியமாக யூஸ் பண்ணுறது. ஸோ நான் ஃபஸ்ட்டு நாளைக்கு நான் ஃபிஷிங் போக போகிறேன். நாளைக்கு நான் ஃபிஷிங் போக போகிறேன்னா நான் முதல்ல பார்க்குறது இந்த விண்டி ஆப்பு. இந்த விண்டி ஆப்புக்குள்ளே போனால் இந்த ஆப்பு ஃப்ரீ தான். நான் லோக்கலில் நான் போகிற ஏரியா காட்டுப்புள்ளி போர்ட்டு, N80 ஜெட்டி, N4, இதில் நார்மலாக நான் இது எல்லாமே ஒரே சைடு, ஒரே இது தான் காட்டும், ஒரே ஃபேஸ் தான் காட்டும். ஸோ N8 ஜெட்டி செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். இது செலக்ட் பண்ணால் நம்ம பார்க்க வேண்டியது பெருசாக ரொம்ப யோசிக்க தேவையில்ல. நீங்கள் இந்த ஏரியா பார்க்குறீங்களா, இந்த டைரெக்ஷனை மட்டும் பாருங்கள். நான் டைமிங்கை மூவ் பண்ண டைரெக்ஷன், காற்றோட டைரெக்ஷன் எந்த சைடில் இருக்குது. இது N8னா திருவொற்றியூரில் இருக்க N8 கல். N8க்கு ஃபஸ்ட்டு கல். இந்த கல்லில் காற்று எத்தனை மணிக்கு எந்த டைரெக்ஷனில் அடிக்கும். இப்போ நாளைக்கு சாட்டர்டே, நாளைக்கு காலையில் 5 மணிக்கு டைமிங்கு எங்கே காட்டுது பாருங்க. இது டைமிங்கு 2, 5, 8, 11 இருக்கா, அது டைமிங்கு. அதே மாதிரி நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஃபஸ்ட்டு 5.5 இருக்குல்ல, அந்த 5.5 ஸ்பீடு, விண்டு ஸ்பீடு இங்கே போட்டிருக்கு பாருங்கள். விண்டு டைரெக்ஷன், விண்டு ஸ்பீடு, இதெல்லாமே இங்கே பாருங்கள். விண்ட் கட்ஸ் விட்ருங்க. விண்டு ஸ்பீடு, விண்டு டைரெக்ஷன் மட்டும்தான் நம்ம மேக்ஸிமம் பார்க்கணும். ஏர் டெம்பரேச்சர் அதெல்லாம் பெருசாக நம்ம எடுத்துக்க தேவையில்ல. ஸோ இப்போ பாருங்கள், நாளைக்கு காலையில் இப்போ நான் ஃபிஷிங் போக போகிறேன். எதில் எத்தனை மணிக்கு காற்று ஃபஸ்ட்டு கம்மியாக இருக்குதுன்னு பார்க்கணும். ரொம்ப டார்க் ரெட் இருக்குன்னா ஹெவி காற்று இருக்கும் போதுன்னு அர்த்தம். ஹெவி காற்று இருக்கும்போது கண்டிப்பாக அலையெல்லாம் பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்கும். நம்மளால் ஃபிஷிங் பெருசாக பண்ண முடியாது. நம்மளுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காது. கடல் ரொம்ப சீற்றமாக இருக்குது. இது பாருங்கள், மதியம் 2 மணிக்கெலாம் 8.2, இவ்வளோ ஸ்பீடில் இருந்தால் வேலைக்கு ஆகாது. கண்டிப்பாக எவ்வளோ இருந்தால் நம்மளுக்கு வேலைக்கு ஆகும்னா, இந்த க்ரீன் கலரில் 4.4 இருக்குல்ல, அது கூட ஓவர் தான். நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடிலாம் 1.2லேருந்து ஒரு 3க்குள்ளே தான் இருந்துச்சு. 19 மார்ச் பாருங்கள், டியூஸ்டே அன்றைக்கி 3.9 இருக்குது. அதுவும் எத்தனை மணிக்கு, பாராத்திரி வடிகாலையில் 2 மணிக்கு. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீங்கள் கரெக்டாக நல்ல ஒரு டைமிங்னா இது செலக்ட் பண்ணலாம். 20ஆம் தேதி வெனஸ்டே, காற்று 5 மணிலேருந்து 11 மணி வரைக்கும். நீங்கள் எப்படியும் இப்போ காலையில் ஃபிஷிங் போகிறீங்கன்னு வச்சுங்களேன். காலையில் ஒரு 5 மணிக்கு இல்லைனா 5:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 6 மணிக்கு ஸ்பாட்டுக்கு போகிறீங்கன்னா கூட 6 மணிலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் நீங்கள் 2 மணி நேரம் தான் இருக்க போகிறீங்கன்னா அந்த டைம் மட்டும் பார்த்துங்க. நான் யூஸ்வலாக காலையில் 5 மணிக்கு கிளம்பிடுவேன். ஒரு 8 மணி 9 மணிக்கெலாம் வேலையை முடிச்சிங்கன்னு ஒரே ஒரு குட்டி மீன் கிடச்சிருந்தாலும் சந்தோஷம்னு வந்துடுவேன். 20ஆம் தேதி காற்று டைரெக்ஷனு மேலே அப்படியே இந்த இடத்த பாருங்கள், இங்கே டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகும். அதை பார்த்துட்டு இங்கே காற்றோட ஸ்பீடை அப்படியே பாருங்கள். நான் இப்போ சேஞ்ச் பண்ணுறேன். விடிகாலில் 5 மணிக்கு டைரெக்ஷனு இந்த ஜெட்டிஸில் இந்த பக்கம், இந்த கல்லுக்கு இந்த பக்கம் அடிக்க போகுது. இந்த பக்கம்தான் அப்போ அலை ஹெவியாக இருக்க போகுது. இந்த பக்கம் பெருசாக அலை இருக்காது, கொஞ்சம் காமாக தான் இருக்கும். ஏன்னா காற்று இந்த மூமெண்ட்டில் தான் இருக்க போகுது. ஸோ 8 மணிக்கு பாருங்கள் 3.9 இருக்குது. 11 மணிக்கு காற்று எப்படி மாறுது, இங்கே இருந்து காற்று அப்படியே பொறுமையாக சேஞ்ச் ஆகி இப்படி மாறுது. ஸோ எனக்கு குட் டைம்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 மணிலேருந்து ஒரு 9 மணி வரைக்கும் நல்ல டைம். 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் காற்று ஒரே மூமெண்ட்டில் தான், ஒரு பக்கம் தான் அடிக்க போகுது. அது ஒரே பக்கத்தில் அடிக்கிறதுனால கல்லோட இந்த பக்கத்துக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல், பெருசாக அலையோட எஃபெக்ட் இல்லாமல், தண்ணி மேலே படாமல் என்னால் ஃபிஷிங் பண்ண முடியும். அதுதான் ஃபஸ்ட்டு மேஜர் விஷயம். அப்போது ஓகே, காலையில் 8 மணிலேருந்து
6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் எனக்கு ஓகே, நல்ல டைமு. நான் கண்டிப்பாக அன்றைக்கி வந்து மூவ் பண்ணலாம். ஸோ ஓகே, இப்போது இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இந்த ஆப்பில் இந்த டாப் லெஃப்ட் இருக்குது பாருங்கள், இந்த இடத்த செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல ஃபோர்காஸ்ட்டுன்னு இருக்குது, கேலண்டர்னு இருக்குது, டைடுன்னு இருக்குது, பிளேஸுன்னு இருக்குது, வெதர்னு இருக்குது, செட்டிங்ஸ்னு இருக்குது. இதெல்லாம் நம்ம கேலண்டர் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஓகே, இந்த கேலண்டர் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதில் பெஸ்ட் டேஸ் எதெல்லாம்னு காட்டிடும். இப்போ 3 ஸ்டார் ரேட்டிங்னா கொடுத்துருக்குன்னா அந்த தேதியிலலாம், இப்போ 8ஆம் தேதி 3 ஸ்டாரு, 9ஆம் தேதி 3 ஸ்டாரு, 10, 11, 12 3 நாளுமே 3 ஸ்டார் தான். இந்த டேட்ஸ்லலாம் நமக்கு ஃபிஷ் கிடைக்கிறதுக்கு நல்ல சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. நான் மேக்ஸிமம் மீன் பிடிச்ச நாட்கள் எல்லாமே இந்த 3 ஸ்டார் ரேட்டிங் உள்ள நாட்கள் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த 12ஆம் தேதி 3 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். 12ஆம் தேதி 3 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எனக்கு விண்டி ஆப்பில் நான் காற்று பார்த்துட்டேன். 12ஆம் தேதி மதியமாக காற்று இருக்குது. காலையில் ஒரு 8 மணி காற்று ஓவராக இருந்தாலுமே ரொம்ப ஹெவியாக இல்லை, ஒரு மீடியமாக காற்று இருக்குன்னு வச்சிங்க. 12ஆம் தேதி எனக்கு 3 ஸ்டார் கொடுத்துட்டாங்க. 12ஆம் தேதி அப்போ எனக்கு மீன் நிறைய கிடைக்க போகுதுன்னு அர்த்தம், கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ 12ஆம் தேதி நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். 78% எனக்கு குட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேஜர் டைம், இங்கே மைனர் டைம்னு இருக்கும். மேஜர் டைம்னா இந்த 12:30 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும் உங்களுக்கு ஃபிஷ்ஷு நல்ல ஆக்டிவிட்டி இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. வெடிகாலையிலையும் 12:12லேருந்து 3:12 வரைக்கும் நல்ல ஆக்டிவிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. வெடிகாலில் நம்ம நைட் ஃபிஷ்ஷிங் யாரும் போகிறதில்ல. ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த லோவர்லேருந்து ஹையருக்கு போகுது பார்த்தீங்களா. என்னோட கண்ணோட்டத்தை வரைக்கும் சொல்கிறேன், எப்போல்லாம் இந்த லோலேருந்து ஹை ஏறுதோ அந்த டைமெல்லாம் ரன்னிங் வாட்டர்ஸ்னால் இப்போது இது உங்களுக்கு இதில் வச்சு சொல்லி கொடுத்தா இன்னும் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த டைடு செலக்ட் பண்ணி டைடு காட்டுறேன். ஒரு நாளைக்கு 2 முறைக்கு மேலே கூட நீர் ஓட்டம்ன்றது ஏறும் இறங்கும். ஹை டைடுன்னு ஒன்று வரும், லோ டைடுன்னு ஒன்று வரும். அது நிலாவோட கிராவிடேஷனல் புல்லை பொறுத்து, நம்ம பூமியோட கிராவிடேஷனல் புல்லை பொறுத்து ஒரு நாளுக்கு 2 முறை டைடுன்றது வந்து ஏறி இறங்கும். ஸோ இதில் நமக்கு பாசிட்டிவாக இருக்க போகிற விஷயங்கள்லாம் என்னென்னா, இப்போ இதில் லோ டைடு 12ஆம் தேதி 3 மணிக்கு நமக்கு ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் கிடைக்கிறதுக்கான டைமில் எப்போ தெரியுமா, இந்த லோ டைடுக்கு கரெக்டாக 1 ஹவர் முன்னாடியும் 1 ஹவர் அப்புறமும். அப்படின்னா 12ஆம் தேதி காலையில், அதாவது வெடிகாலையில் 3:30 மணிக்கு லோ டைடு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா, வெடிகாலையில் 2:30 மணிலேருந்து வெடிகாலையில் 4:30 மணி வரைக்கும் குட் டைமு. ஹை டைடு 9:40க்குன்னு போட்டிருக்கு. அப்படின்னா ஹை டைடுக்கு 1 ஹவர் பிஃபோர். அப்படின்னா காலையில் 8லேருந்து 10 மணி வரைக்கும் நமக்கு குட் டைமு. இது 3:40க்குன்னு போட்டிருக்கா. 3:40ன்னா 2:40லேருந்து 4:40 வரைக்கும் குட் டைமு. இந்த 1 ஹவர் பிஃபோரு நம்மளுக்கு இந்த ரன்னிங் வாட்டர் இருக்குல்ல, ரன்னிங் வாட்டர்னால் 4 மணிக்கு லோ டைடு ஸ்டார்ட் ஆகுது போகுதுங்க. 4 மணிக்கு ஃபுல்லாக வந்து ஹை டைட்லேருந்து தண்ணி மொத்தமாக வந்து ரிட்டர்னில் போகுது. 4 மணிக்கு லோ டைடு ஸ்டார்ட் ஆக போகுது. லோ டைட்னா உள்ளே ஆல்ரெடி வந்திருக்கிற தண்ணி ரிட்டர்னில் உள்ளே போகுது. உள்ளே தண்ணி வரும்பொழுது மீனையும் சேர்த்து, கடல் உள்ளே இருக்கிற பெரிய பெரிய மீனுங்களையும் சேர்த்து உள்ளே கூட்டிகிட்டு வந்துடும். இப்போ ஹை டைடில் உள்ளே மீன் வந்துடுச்சா, கரை ஓரத்தில் மீன் இருக்கா, இப்போ நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ணுறோம். ஃபிஷ்ஷிங் பண்ணுறோம். இப்போ லோ டைடு வந்து நம்மளுக்கு ஆரம்பிக்க போகுது. கடலோட நீரோட்டத்தினால உள்ளே இருக்கிற தண்ணி மொத்தமும் ரிட்டர்ன் போகுது. அதாவது கரைக்கு உள்ளே வந்த தண்ணி ரிட்டர்னில் உள்ளே போகுது. கடலுக்குள்ளே நீரோட்டம்னு ஒரு விஷயம் இருக்குது. அது அந்த கிராவிடேஷனல் புல்லுக்கு தண்ணி உள்ளே போகும்போது குட்டி குட்டி பெயிட் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே ரிட்டர்ன் டீப்புக்கு போக சான்சஸ் அதிகம், இழுத்துக்கிட்டு போவோம். அந்த டைமில் இந்த ப்ரெடேட்டரி ஃபிஷ் எல்லாமே என்ன பண்ணும், குட்டி குட்டி மீனுங்கள்லாம் இதாண்டா இழுத்துன்னு போகிற டைமு, எதிர்நீச்சல் அடிச்சிக்கின்னு ட்ரை பண்ணின்னு இருக்கிறான், அப்போ போய் நம்ம கப்புன்னு பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குவானுங்க. மேக்ஸிமம் மீன் எல்லாமே நைட்டில் அதிகமாக வேட்டையாடக்கூடிய மீன். பகலில் பெருசாக காலையில் வேட்டையாடும்,
அதாவது அந்த மந்தாரமான டைமு, இருட்டிலேருந்து வெளிச்சம் வர டைமு, ஈவினிங்கில் வெளிச்சத்துலேருந்து இருட்டு போகிற டைமு, இந்த டைமில் நல்லாவே வேட்டையாடும். நம்ம எப்படி சூஸ் பண்ணோன்னா, இப்போ காலையில் 9 மணிக்கு ஹை டைடா, 9:40க்கு ஹை டைடு. காலையில் அப்போ வெயில் எத்தனை மணிக்கு நம்மளுக்கு காலையில் சூரியன் வரும்? ஒரு 6:40, 7 மணி, 7:30 மணி. காலையில் ஒரு 10 மணி வரைக்கும் மீன் வந்து ஃபீடிங் டைமு. ஓகேவா? 10 மணி வரைக்கும் மீன் வந்து சாப்பிடக்கூடிய டைம் தான். விடிகாலையிலேருந்து அந்த காலையில் நல்ல உச்சி வெயில் ஏறுறது ஒரு 10 மணி தான் ஏறும். இந்த டைம் வரைக்கும் மீன் சாப்பிடக்கூடிய டைம்னா நமக்கு 12ஆம் தேதி 9:40 ஹை டைடு போட்டிருக்கான். ஹை டைடுனா கடல் உள்ளேருந்து தண்ணி கரைக்கு வரப்போகுது. கரைக்கு வரப்போகுதுன்னா பெரிய பெரிய மீனுங்க எல்லாமே அந்த நீரோட்டத்தோட புல்லில் கரைக்கு வரப்போகுது. அப்போ மீன் அன்றைக்கி நம்ம 9:40க்கு வரப்போகுது. 9:40க்கு வரப்போகுதுன்னா 9:40க்கு 1 ஹவர் பிஃபோர்லேருந்து தண்ணி உள்ளே வர ஆரம்பிச்சிடும். அந்த தண்ணி உள்ளே வர ஆரம்பிக்கிற டைமு ஒரு 8 மணிலேருந்து ஆரம்பிச்சிடும். ஸோ 8 மணிலேருந்து ஆரம்பிக்குது நல்ல டைமு. அந்த 8 மணி மீன் நார்மலாகவே சாப்பிடக்கூடிய டைமு. ஸோ 12ஆம் தேதி நம்ம அங்கே போய் நிற்க வேண்டியது 7 மணி. 7 மணிக்கு அங்கே போய் நின்றுட்டு நம்ம கரெக்டான ஸ்பாட்டை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டான லியூர்ஸு நம்ம என்ன மீன் பிடிக்க போகிறோம்? மேங்க்ரோவ் ஜாக் பிடிக்க போகிறோமா, இல்லை ஜிடி டார்கெட் பண்ண போகிறோமா, இல்லை குரூப்பர் டார்கெட் பண்ண போகிறோமா, இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மைண்ட் செட் பண்ணிக்கணும். நம்ம ஏதோ ஒன்று போட்டுட்டு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அங்கே போகிறோம், அந்த தண்ணியை பார்க்குறோம், 7 மணிக்கு ஸ்பாட்டுக்கு போகிறோம், 7 மணிக்கு ஸ்பாட்டுக்கு போய் நிற்கிறோம், 8 மணிலேருந்து தண்ணி வந்து உள்ளே வரப்போகுது. ஸோ மீன் எல்லாமே வந்து ஃபீடிங் டைம்லேயே கரெக்டாக தண்ணி உள்ளே வரப்போகுதுன்றதுனால பெயிட் ஃபிஷ் எதனா கரை ஓரத்தில் மேய்ஞ்சி நின்றதுன்னா அதை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு எல்லா வழியான வாய்ப்புங்களும் இருக்குதுன்னு சொல்லிட்டு இயற்கை அவங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துச்சு. நம்ம ஸ்பாட்டுக்கு 7 மணிக்கு போய் நின்றுட்டோம், தண்ணியை பார்க்குறோம், காற்று வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஹெவியாக அடிக்குது, தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா கலங்கி போயிருக்குது. தண்ணி கலங்கி போயிருந்ததுன்னா சாஃப்ட் லூர்ஸ் பெருசாக எடுக்காது, ஹார்ட் லூர்ஸும் பெருசாக எடுக்காது. நல்லா கொஞ்சம் ஸ்ப்ளாஷ் ஆகிற மாதிரி வைப்ரேஷன்லாம் நல்லா கிடைக்கிற மாதிரி எதனா ஒரு லூர்ஸ் தான் போடணும். டீப் லூர்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணலாம், அப்படின்னா சிங்கிங் லூர்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணலாம். அதுவும் யூஸ் பண்ணுறது கரெக்டான கலராக யூஸ் பண்ணணும். தண்ணி ரொம்ப கலங்களாக இருக்குதுன்னா டார்க்கான கலரு, தண்ணி ரொம்ப பளிச்சுன்னு கண்ணாடி மாதிரி இருக்குதுன்னா லைட்டான கலரு, அந்த மாதிரி லூர் யூஸ் பண்ணி 7 மணிலேருந்து நம்ம அந்த இடத்துல 10:30 மணி அதிகபட்சம் 10:30 மணி வரைக்கும் நம்ம கரெக்டான லூர் யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக மீனோடு வரலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். இதில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்துச்சுனாலும் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.